வணக்கம். கேசம் பேக் ஹவுஸிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு புதிய சுவையான ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து அருமையான பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போறோம். நல்ல கேட்டரிங் ஸ்டைல்ல, டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கும். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கடாயை எடுத்துட்டு அதுல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீர் கிரேவிக்கு ஃபர்ஸ்ட் ரஃபா ஒரு மசாலாவுக்கு வதக்க போறோம். அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சும்மா ரஃபா கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் இன்னொரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளியில பாதி பாதியா பொடியா கட் பண்ண தக்காளி, கொஞ்சம் ரஃபா கட் பண்ண தக்காளி, பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இந்த வெங்காயம் தக்காளியை ஃபர்ஸ்ட் ரஃபா வதக்கிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் தண்ணியில வேக வச்சுட்டு எடுத்துட்டு நைஸ் பேஸ்டா அரைக்க போறோம். தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் ரஃபா வதக்கி விட்டாலே போதும். ஏன்னா நம்ம தண்ணிலையும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போறோம். இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இதுல ஊற வச்ச முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கிரேவி தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். க்ரீமி கன்சிஸ்டன்சியோட வரும். நல்லா இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். நல்ல ஒரு 5 நிமிஷம் சூப்பராகவே கொதிச்சு வந்துட்டு வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதில் இருக்க தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம கிரேவி செய்யும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஒரு கடாய் எடுத்துட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியில் லாஸ்ட்டு தான் நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம். இதில் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு இது மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். அதையும் இதுல சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா பொன் முருவலா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போக வதக்கி விட்டுறணும். எந்த அளவுக்கு பொடியா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியா கட் பண்ணிக்கோங்க. நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ கிரேவி செய்யும் போது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம பொடியா கட் பண்ணி வச்ச தக்காளியையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போறோம். நல்லா பொடி பொடியா கட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாவே வதங்கிரும். இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுல காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதுல கறி மசால் பொடி எதுவும் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மசால் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்துடலாம். நல்ல க்ரீமி டெக்ஸ்சரோட இருக்குது. நம்ம இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு 5 நிமிஷம் தண்ணியில நல்லா வேக வச்சு எடுத்தேன். எப்போதும் ரெகுலரா செய்யறது என்னன்னா நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுப்போம். இது வந்து கொஞ்சம் தண்ணியில நல்லா கொதிக்க வச்சுட்டு அரைச்சி எடுத்தோம்னா நல்லா ஃபைன் பேஸ்டாவே இருக்கும். நமக்கு க்ரீமி டெக்ஸ்சரோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமா சேர்க்க வேணாம். நல்லா கிரேவி டெக்ஸ்சர் நல்லா திக்கா இருக்கணும். அப்பதான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா நல்ல ஒரு டேஸ்டியோட சூப்பரா இருக்கும்.
நல்லா இதை கொதிக்க வைக்க போறோம். கொஞ்சமா தான் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல திக் கன்சிஸ்டன்சியோட வச்சுக்கோங்க. நல்ல மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சு வந்துடும். லாஸ்டா நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நல்ல கிரேவி கமகமான் வாசனையோட சூப்பரா கொதிச்சு வந்திருக்கு. இந்த சமயத்துல நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கியூப் சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். இதுல கஸ்தூரி மேத்தி கொஞ்சமா நல்ல கையாலே கசக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. பன்னீரும் கஸ்தூரி மேத்தியும் லாஸ்டா ஃபைனலா தான் சேர்த்துருக்கோம். நல்லா கிரேவி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் இறக்குற ஸ்டேஜ்ல பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா ரெடி ஆயிரும். நல்ல கமகமான வாசனையோட சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இதுக்கு நம்ம பரோட்டா, சப்பாத்தி, நெய் சாதம் அது எல்லாத்துக்குமே சூப்பராகவே இருக்கும். ஃபைனலாக நல்லா தாராளமாக நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். இறக்குற ஸ்டேஜில் மல்லித்தலை சேர்த்துருக்கேன். நல்ல கேட்ரிங் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா இதே டைப்பில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அருமையான டேஸ்ட்ல சூப்பராகவே வந்திருக்கு. நாங்கள் இது இன்னைக்கு வீட்டில் செஞ்ச பரோட்டாவோட சேர்த்து சாப்பிட போகிறோம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். கேஎஸ்எம் பேக் ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா நீங்களும் ட்ரை